Finally, I would thank you all for giving this very beautiful infrastructure to the hospital. So I thank you very much for giving this parapet wall and other infrastructure facilities. Now I think we are having a very good hospital, entire protected good hospital, and we have a land area also. I think our MOH has a plan to cultivate in this land. Then that will be a very beautiful hospital. Last request, please consider my request. Right, so you all can support further. Have the link with the hospital, right? So whenever you need a consultation from our side, we can give you the consultation, and we will try to improve many facilities in this hospital. Rather than planning for a next level, first we will make a very good ideal or model PMC. Thank you. கட்டுமான வசதிகளை எங்களுக்கு நீங்கள் செய்து வந்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஃபுல்லாக அறிக்கையாக இருக்கிறது. இந்த பின்னுக்கு இருக்கிற காணியில் அன்றைக்கு என்னுடைய எம்ஓஹெச் வந்து பிளான் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய தாய்மார் கழகங்கள் உதவியோட தாய்மார் கழகங்களோட உதவியோடு நிறைய பின்னுக்கு அந்த வீட்டு தோட்டங்கள் மாதிரி செய்கிறதுக்கு எம்ஓஹெச் வந்து ஏற்பாடு செய்யிருக்கிறார். எனவே அதுக்கு பிறகு இந்த வைத்தியசாலை இன்னும் அழகாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட பேசுவது, நான் சொன்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு என்னுடைய உரையை. On behalf of everyone present here today, we would like to extend our sincere gratitude to our chief guest for gracing this occasion and sharing the valuable insights with us. And thank you for your presence and inspiring address. இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி எங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை பரிமாறியும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய நோயாளர் நலப்புரி சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று இருக்கின்ற அனைத்து உள்ளங்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அத்துடன் அவரது உரையினை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு துணைக்குடனாக மொழிபெயர்ப்பு செய்து எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியகலான் யாரும் ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் ஒரு பெரிய வேண்டுகோளை சிறப்பு விருந்தினரிடம் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதாவது முதியோர்களுடைய கேர் தொடர்பாக எங்களுடைய தாய்மொழியினை இதில் எங்களுக்கு 5 நிமிடம் விளக்கமாக கூறும்படி அவர் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். 5 நிமிடத்துக்கு மேல் எடுக்க மாட்டேன். எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி. அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி முதியோர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு பகல் நேர பராமரிப்பு டே கேர் அறை ஒழுங்கு பண்ண சொல்லி செய்தது. நான் இப்போதான் கேட்டேன், அவரோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படி வந்து இருக்கிறவர்களுக்கு தேவையான அவர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகளை ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்து கொடுக்கும் என்று சொல்லி சொல்கின்றேன். நான் தகவல் மக்களுக்கு சென்றடையணும். இதை பற்றி உங்களுக்கு நான் அவர் சொன்னதன்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க அவர் சொல்ற மாதிரிக்கு இந்த இப்படி ஒரு கட்டிடம் ஏதோ ஒரு இடத்தை நீங்கள் உங்களோட சொந்த இடம் வச்சிருக்கிறீர்கள். இதுக்குள்ள வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள், ஒரு கதைக்கிறதுக்கு அல்லது நீங்கள் பாடுறது, அப்படி அதாவது உங்களுடைய பொழுதை சந்தோஷமாக அந்த பொழுதை கழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சே ஏற்படுத்தி தருகின்றது என்று சொல்லுங்கள். அதை நிச்சயமாக அதை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம். நானும் இருக்கிறேன். அதில் தேவையான ஒழுங்குகளை எங்களுடைய நலன்புரி சங்கத்தின் மூடாக டாக்டரோடு கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒழுங்குகளை செய்தால் அந்த ஒழுங்குகளுக்கு நான் பங்களிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அன்னைக்கு வரும்போது நினைத்தேன் நான் ஏன் வருகின்றேன் என்று சொல்லி. ஆனால் இப்போது யோசித்து பார்க்கும்போது இப்படி ஒரு விடயத்துக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் போலும் என்று தோன்றுகிறது. எனக்கு எத்தனை வயசு என்று மக்களுக்கு வயசு ஒரு பொருட்டே அல்ல என்று நம்புகின்றேன். நான் அவர்களுக்கு
தொடர்ந்து அவர்கள் ஆக்கியூபைடாக தொடர்ந்து ஆக்டிவாக இருப்பார்களாக இருந்திருந்தால் அந்த வயசு என்பது ஒரு தடை அல்ல, சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நம்புகின்ற நான் இப்படியான ஒரு ஐடியாவை இந்த முறை கேள்விப்பட்டது சந்தோஷமாக இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். நீங்களும் அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். டாக்டர் அதை பற்றி சிந்திப்பார். அதை உங்களுடைய நலன்புரி சங்கம் அதை யோசித்து அதுக்கான ஒழுங்குகளை செய்தால் தியாகிதமான இன்னும் கட்டாய் பண்ணலாம், தேவையான உதவிகளை வருவது. நன்றி. ஓகே பண்ணிக்கவே அவசியம். எனக்கு ஃபுல்லாக எனக்கு யோசிக்க முடியல. உலக செயற்பாடுகளை முதல் அழைத்து போகிற எல்எஸ்ஓ மாதிரி இருக்கிற இடங்கள் அந்த அவை செய்கிற செயற்பாடுகள் மாதிரி தான். ஓகே முதியோர் வந்து தனியே இருக்கிறேன், அவரோட உறவாடுறது ஒருத்தரும் இல்லை. ஜஸ்ட் டு கம் அவுட் அண்ட் த சேம் குரூப் appears and like sharing அதுக்கு அவர் சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னால் நாங்கள் everybody different. Some people like reading, some people like singing, dancing, sports. Likewise, we can categorize them and accordingly we can provide both sides, from the government sector as well as from the political side. Our hope, this must be the model for this project. I think யாரையும் ஸ்டார்ட் பண்ணினா அது கட்டாயம் நடக்கணும்னா. Thank you very much. We are in. நன்றி. நேரத்தை கேட்டல் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற முன்னாள் பொறுப்பு வைத்திய அதிகாரி அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் பகிர்வு செய்யுமாறு டாக்டர் குருபரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வைத்தியசாலையில் நான் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பொறுப்பேற்று இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை எனது கடமையை ஆற்றி இங்கிருந்து சென்றேன். அந்த 5 வருடத்திற்குள் நான் திருப்பதின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பினோம். நான் சொல்லிய அந்த டெவலப்மெண்ட் பற்றி சொல்ல எங்களை சொல்லி முடிந்திருக்கும். அப்போ நான் அதை திருப்பி சொல்ல விரும்பவில்லை. இப்போ இந்த இதுக்கு முன்னறி வந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து இந்த நலன்புரி சங்கத்தின் உதவி வந்து எங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நலன்புரி சங்கத்தின் அங்க தரப்பின் எண்ணிக்கை வேற வேற குறைந்து கொண்டு போய் அதை இப்ப தியாகிதம் வந்து இயங்கிக் கொண்டு வருகிறார். அவருக்கு சப்போர்ட்டாக இப்ப ரவிசங்கர் வந்து லயன்ஸ் கிளப்பும் ஜாயின் பண்ணி இருக்கிறோம். அப்ப அவர்களோட ஊர் மக்களும் மற்ற அனைவரும் இணைந்து நலன்புரி சங்கம் தொடர்ந்தும் பங்கனபிளாக இருக்கணும். வைத்தியசாலைக்கு நலன்புரி சங்கத்தின் உதவி எப்பவுமே தேவைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நாங்கள் கவர்மெண்ட் செய்யும் என்று எதிர்பார்த்து எல்லாம் செய்ய முடியாது. சில விஷயங்களுக்கு நலன்புரி சங்கம் இல்லாமல் நாங்கள் சில விஷயங்கள் செய்வதற்கான கஷ்டம். இந்த நான் வந்து 5 வருஷத்துக்குள்ள கிரைசிஸ், கோவிட் கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ், எல்லா கிரைசிஸ் அந்த டைம்ல நான் கவர்மெண்டால செய்ய உதவி எடுக்க முடியாத நிலைமைகள் பல இடம் இருந்தது. அந்த டைம்ல ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது நலன்புரி சங்கம் தான். அந்த நலன்புரி சங்கம் தொடர்ந்து இந்த வைத்தியசாலைக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்வினை கலந்து சிறப்பித்தது மட்டுமல்லாது தனது கருத்துரையினை பரிமாறிய முன்னாள் பொறுப்பு வைத்திய அதிகாரிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த வடக்கு மதனுக்கான நிதி பங்களிப்பினை வழங்கிய அன்புள்ளங்களுக்கான பாராட்டு பத்திரம் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இப்போது நாங்கள் அந்த பெயர்களை வாசிக்கின்றோம். அவர்கள் இல்லாட்டியும் அவர்கள் சார்பில் இந்த
நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கிறவர்கள் அந்த பாராட்டு பத்திரத்தினை பெற்று உரிய நேரத்துக்கு நாங்கள் அதை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு என்பதும் அழைக்கின்றோம். முதலாவதாக இந்த பாராட்டு பத்திரத்தினை வழங்குவதற்காக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதன்மை விருந்தினர் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். Firstly, we would like to invite our chief guest to deliver the certificate of appreciation to the donors. அடுத்ததாக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களுக்கான நினைவு பரிசில் வழங்குகின்ற நிகழ்வு இருக்கின்றது. இந்த நிகழ்விலே முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுக்கான விருதினை எங்களுடைய வைத்தியசாலையின் தற்போதைய பொறுப்பு வைத்திய அதிகாரியும் முன்னாள் பொறுப்பு வைத்திய அதிகாரியும் இணைந்து எங்களுடைய மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுக்கான நினைவு பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். We would like to invite our chief guest to get the memorandum on behalf of our Hospital Development Society. நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்த முன்னாள் வைத்திய அதிகாரியும் தற்போதைய வைத்திய அதிகாரி இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மகப்பேற்று வைத்திய நிபுணர் பவானி டாக்டருக்கான நினைவு பரிசு. கல்வி பொது சாதாரண தேர்வில் கல்லூரியில் தென்னே எடுத்த சாதனைக்காக கல்லூரி ஒரு நாள் விடுமுறை வழங்கிய பெருமைக்குரிய மகப்பேற்று நிபுணர் டாக்டர் ஜி பவானி இடர்காலத்தில் வசதி இனங்களின் போதும் சிறப்பான சேவையினை ஒப்பாக ஆற்றியமையை பாராட்டி கொள்புறம் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு வடக்கு மதில் திறப்பு விழாவின் போது கொள்புறம் நோயாளர் நலம்புரி சங்கத்தினால் 20/6/2026 அன்று இந்நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. இதற்கான நினைவு பிரச்சனை தற்போதைய வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் திரு ஜெயந்தன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்த எங்களுடைய மதிப்பார்ந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ராமோகம் கைதீஸ்வரன் செல்வதற்கான நினைவு பரிசீலனை பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் ஐயா அவர்களையும் நோயாளர் நலப்புரி சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் இளைப்பாறிய பொறியியலாளர் உமாவதி ஐயா அவர்களையும் இணைந்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். போர் அனர்த்தங்களில் மருத்துவமனையில் தன்னலமற்ற சேவையை ஆற்றிய டாக்டர் ஏ கேதீஸ்வரன் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் யாழ்ப்பாணம் அவர்களது சேவையினை பாராட்டி தொல்புறம் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு வடக்கு மதில் திறப்பு விழாவின் போது தொல்புறம் நோயாளர் நலம்புரி சங்கத்தினால் 20/6/2026 அன்று நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக நன்றியுரையை வழங்குவதற்காக எங்களுடைய நோயாளர் நலம்புரி சங்கத்தின் உப செயலாளர் திருமதி ஜெயரஞ்சினி சுதாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மண்டபத்திலே கூடியிருக்கும் அனைவருக்கும் தலை சாய்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு விழா நடந்தால் அந்த விழாவிலே இறுதியாக நன்றி கூறுவது தமிழர்களின் வழக்கம். அதற்கு அமைவாக என்னுடைய இந்த நன்றி உரையிலேயும் எனக்கு சந்தர்ப்பம் தந்த நலம்புரி சங்கத்தின் முதலிலே நான் நன்றியை கூறிக்கொண்டு இந்த விழாவை இன்று சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் என்னுடைய தலைவரும் இப்போதைய வைத்திய அதிகாரியமாக கரிஷ் டாக்டர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எம்மையெல்லாம் புதுமையான புது அர்த்தமான கருத்துக்களையும் மற்றும் எங்களுக்கு மிகவும் உதவிகள் தாரோ தெரியவோ தெரியல தர இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்து என்னுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் பிபிஎஸ்டி பத்திரண்ணா டாக்டர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய
கீர்த்தீஸ்வரன் ஐயா அவர்கள் பணிப்பாளர் சேவை திணைக்களம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய டாக்டர் பவானி அம்மா மகப்பேறு நிபுணர் அவரும் இந்த நேரத்திலே எல்லா ஆண்களை இருக்கின்ற வரையினாலும் இங்கே எங்களுக்கு ஒரு பெண் துணையாகவும் நமக்கு இனிவரும் சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான உதவிகளையும் செயற்பாடுகளையும் செய்வதற்கு எம்மோடு துணை நிற்பார் என்ற ரீதியில் சில செயற்பாடுகளை செய்வதற்கும் அவர் முன்வந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே எனக்கு மிகவும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் இன்று சிறப்பாக இந்த விழாவிற்கு வந்து வருகிறதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய முன்னாள் டாக்டர் ஐயா இங்கே வந்திருக்கின்ற அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழா வடக்கு மதில் திறப்பு விழாவிற்காக வருகை தந்தோம். இந்த வடக்கு மதிலுக்காக எமக்கு தோளோடு தோள் என்று நாம் வீடுகள் சென்று தொலைபேசி ஊடாக கேட்டதற்கு அமைவாக உதவிகள் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்கு உதவிகள் செய்த உதவிக்கரங்களுக்கு நான் மிகவும் தலை சாய்த்து நன்றி கூறுகிறேன். ஏனெனில் நாம் கேட்டது மறுப்பே தெரிவிக்கவில்லை. அவர்கள் பல பல கதைகள் சொன்னார்கள். அந்த காலத்தில் தாங்கள் இந்த டாக்டரை காட்டினோம், அந்த டாக்டரை காட்டினோம், அந்த மருந்து கலக்கை செய்கிறோம், இந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்தோம். ஆனால் என்னுடைய வைத்தியசாலையை நாங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி வீடுகள் சென்ற போது எல்லோரும் அநேகமாக தந்திருந்தார்கள். ஒரு சிலர் அவர்கள் சொல்வது நான் சொல்லவே ஆக வேண்டும், அது அரசாங்க மருத்துவமனை, இதற்கெல்லாம் உதவிகள் செய்வது கஷ்டம் என்று கூறிய இருக்கிறார்கள். நாம் வீடு சென்றது என்னுடைய ஐயா தியாகலிங்கம் ஐயாவும் செயலாளர் ஆசிரியர் மதன ஆசிரியர் அவர்களும் நாங்கள் வீடுகள் 3 பேரும் அநேகமாக பொழுதுபடத்தான் செல்வது வழக்கம். ஏனென்றால் பின்னிரவென்றால் எல்லோரும் வந்து விடுவார்கள் வீடுகளுக்கு. அப்பொழுது எல்லோரையும் சந்திக்கலாம் என்று சொல்லி நானும் சமையலை முடித்து எல்லா வீட்டு வேலையை முடித்து விட்டு பின்னிரம் வருவதாக கூறுவது அநேகமாக இரவுலாம் நாங்கள் சென்று சந்தித்தோம். அந்த வேளையில் எல்லோரும் இந்த உதவிகளை செய்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அத்துடன் என்னுடன் பாடசாலையில் கல்வி கற்ற நண்பர்கள் விக்டோரியன் 99 மன்னிக்க வேண்டும் சிலர்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துவிட்டேன். நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு சரியான உணர்வுபூர்வமாக இருக்கின்றது. இன்று எவ்வளோ வந்து இந்த மதில் அந்த மதிலை நான் உருவாக்கியது நானும் சொல்ல முடியாது. என்னுடைய நிலம்புரி சங்கம், அந்த நிலம்புரி சங்கத்தினுள்ளாக இதை செயல்பட்டதற்கு உதவிகள் செய்த அவர்களுக்கு கடந்துதான் நாங்கள் மறக்க முடியாது. இது சிறப்பாக நடப்பதற்கு அவர்கள்லாம் உதவி செய்வார்கள். அத்துடன் நான் சொன்னது என்னுடைய நண்பர்களே, அது ஒரு 4 பேர், சுரேஷ்குமார், பரணி, கமலேந்திரன், நீலமூரி, அந்த 4 பேருக்கும் நான் தலை சாய்த்து சிறப்பாகவும் அவர்களுக்கு நன்றி கூறுவதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால் அவர்கள் கேட்டது உடனே நிதிகளை எங்களுக்கு துறைசிங்கம், அதாவது பொருளாளர் துறைசிங்கம் ஊடாக இந்த காசை எங்களுக்கு அனுப்பி நாங்கள் இங்கே என்னுடைய நிலம்பரி சங்க பொருளாளரிடம் ஒப்படைத்திருந்தோம். அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புலப்பெயர் உரங்களான என்னுடைய உரங்களும் சுடுபுரம் மேற்கு, தொல்புரம், சுடுபுரம் மத்தி போன்ற நிலம்பிடிகள் இந்த மதிலுக்கான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்டது இந்த மதில் கட்டினால் தான் என்னுடைய தண்ணி போறதுக்கான வாய்க்காலை அமைக்க முடியும், அதுதான் கூறியிருந்தோம். அதுக்கு அமைவாக அந்த வாய்க்காலும் ஏதோ தெரியாது நாங்கள் மதில் கட்டி முடியும் தருவாயில் அந்த வாய்க்காலுக்கான நிதியும் எங்களுக்கு வந்திருந்தது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்ன சொன்னால் நாங்கள் பொய்யை சொல்லி அந்த காசை வேண்டி விட்டோமோ என்று சொல்லி, ஆனால் அது போகவில்லை. நாங்கள் சொல்வது செய்வதும் ஒன்றாகவே இருந்தது. அதற்கு நாங்கள் இறைவனுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சொல் பொய்யாகாமல் அது மெய்யாகிவிட்டது என்று சொன்னால் அந்த வாய்க்கால் தண்ணி இங்கே போகின்றது. இங்கே டாக்டர் அவர்கள் சொல்லியிருந்தார். என்னுடைய டாக்டர், முன்னாள் டாக்டர், மழை வந்தது மலைக்கு
அடங்கும் என்று சொன்னால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தண்ணி வந்துடும். அதுபடியாக என்ன செய்ய வேறு செய்யான்னு சொல்லி அவர் இருந்த காலத்திலே அந்த மதிலம் அந்த வாய்க்காலம் வந்திருந்தது சிறப்பாக அது முடிவடைந்துள்ளது. அந்த நேரம் எங்களுக்கு உதவி செய்த மூடுகோள் என்ற டாக்டர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இப்போது தோளோடு தோல் என்ற என்னுடைய பிரதேச செயலகர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன விழா வந்தாலும் என்ன மருத்துவமனையில் நடைபெற விழாக்கள் என்றாலும் மற்றது என்ன உதவிகள் என்றாலும் உடனே கேட்டு செய்வதில் அவரும் எமக்கு உதவிகளை செய்திருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் அவர் பெறாவிட்டாலும் விழாவில் பங்கு பெற்றாவிட்டாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தவிசாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அவரை கையில் வைத்திருந்தால் தான் என்ன தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனபடியால் அவர் கட்டாயம் செய்வார் என்று அவர் சொல்லாமல் செய்பவர் கட்டாயம் செய்வார். அத்துடன் என்னுடைய நிலப்புலி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் எம்மோடு எல்லோரும் சேர்ந்து எங்களோட ஒத்துழைக்க வேண்டும். என்ன ஓரிரு சில பேர் தான் இந்த நிலப்புலி சங்கத்தில் என்னுடைய செயற்பாட்டில் செயற்படுகின்றார்கள். இன்று செயற்பாடுகள் செய்வதற்காக முன்வந்திருக்கின்றார்கள் என்னுடைய மூத்த டாக்டர் உறுப்பினர்கள். ஆனபடிதான் நாங்கள் அந்த செயற்பாடுகளை என்னுடைய இந்த பழவுக்குள்ளே செய்வதற்கு நிறைய இருக்கின்றன. ஆனபடினால் எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். அத்துடன் எங்களுக்காக இங்கு ரவிசங்கர் அவர்களும் அவருடைய துணைவியாரும் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கின்ற மரக்கன்றுகள் செயற்படுத்தி வைத்திருக்கின்ற அத்துடன் சத்துணவாக பிள்ளைகளுக்கு முட்டை பால் காலை கொடுப்பதற்கு இங்கே உதவி செய்திருக்கிறார். இங்கே உங்கள் கடன்களை அதை நான் இந்த நேரத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அவருடைய சேர்ந்து அவருடைய துணைவியாரும் எங்களுடைய சிரமதானம் செய்யும் பொழுது மண்பட்டி ஒடித்தான நட்டுமாறு ஒடித்தான அதோடு செய்வார். அத்துடன் என்னுடைய எமோஜ் வரையவர் அவரும் எங்களுக்கு மிகவும் நேரத்தில் டாக்டர் எமோஜ் மற்றும் எங்களுடைய மருத்துவமார்கள் மற்றும் எங்களுடைய தாய்மார்கள் அனைவரும் வந்து எங்களுடைய இந்த முதல் சிரமதானத்தில் அநேகமாக ஏற்பட்டு செய்திருக்கின்றார்கள். அவர்களும் பெறாவிட்டாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அடுத்ததாக நான் மிகவும் முக்கியமாக இங்கே தியாகங்கள் கூறியிருக்கின்ற இன்று நாங்கள் இந்த நிலையிலே இருப்பது என்று சொன்னால் திரு வரராஜா சுப்பையா குடும்பம் அவர்கள் மிகவும் இந்த அழகான மண்டபத்தை எங்களுக்கு தந்து இன்றும் சிறப்பாக நாங்கள் இந்த மண்டபத்திலே சிறப்பாக சந்தோஷமாக பாட்டாளிகள் சுழற எண்ணெய்கள் கூடாக காற்று உள்ளே வர மதத்தை சுற்றி அமைத்து இந்த கட்டணம் இளமையாகவும் ஒற்றுமையாகவும் விளங்கிக் கொண்டு இருப்பதற்கு அவர்கள் எமக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் தலை சாய்த்து நன்றிகளை தெரிவித்ததுடன் அவர் இலக்கைச்சி அவர் குடும்பத்தின் சார்பாக தாய்மார்கள் கற்பிணி தாய்மார்கள் பிள்ளைகள் மற்றும் நாங்கள் மற்ற மருத்துவமார்கள் எல்லோருமே அந்த இலக்கைச்சியை காலையிலே நிச்சயமாக கிழமையில் 2 கிழமைக்கு ஒருக்கா இந்த இலக்கைச்சி இங்கே கொடுக்கப்படும். அதுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மீண்டும் அவர் சொல்லியிருக்கின்றார் தொடர்ந்து நான் செய்வதற்கான இதை நான் செய்வேன் கட்டாயம் என்ன தேவை என்றாலும் உடனுடன் தன்னோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று திரு வரராஜா அவர்கள் கூறியிருக்கின்றார். அதை இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய இந்த நலன்புரி சங்கத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வைத்திய அதிகாரிகள் இன்னும் வேறு கொழும்பிலிருந்து வேறு இடங்களிலிருந்து அதிகாரிகள் இந்த வைத்தியசாலையை வந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு மாதிரியான வைத்தியசாலையை கொண்டு வருவதற்கு எல்லோரும் உறுதிமொழி கூறி நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறி எனக்கு இந்த நன்றி உரை செய்வதற்கு அனுமதி தந்த நலம்புரி சங்கத்துக்கு மீண்டும் நன்றி கூறி அனைவருக்கும் தலை சாய்த்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.